ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்கள்ட்ட கருணையை எதிர்பார்க்க கூடாது, ஆசையை தூண்டணும். சதுரங்க வேட்டை படத்தில் வரும் இந்த காட்சியை போல் ஆசையை தூண்டி 228 சவரன் நகை, 1 கோடி ரூபாய் பணத்தை ஈரோடு அருகே ஒரு கும்பல் சுருட்டி உள்ளது. 10 லட்சம் ரூபாய் கடனுக்கு 3 லட்சம் ரூபாய் மானியம் என அவர்கள் சொன்னதை நம்பி பொதுமக்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்தது எப்படி? ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுமேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயது சசிகலா. இவர் அந்தியூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தன்னுடைய உறவினர்களான சங்கீதா, சகுந்தலா, சுதா, சிவகுமார் ஆகிய 5 பேரும் ஆப்பக்கூடல், வேலமரத்தூர் பகுதியைச் சேர்ந்த கருணாமூர்த்தி என்பவர் மூலம் தனியார் நிதி நிறுவனங்கள் மூலம் சுய உதவிக்குழு கடன் பெற்று கடந்த பல ஆண்டுகளாக வரவு செலவு செய்து வந்துள்ளனர். இதேபோல் அப்பகுதியைச் சேர்ந்த பலரும் கருணாமூர்த்தியின் மூலம் வங்கியில் கடன் பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் கருணாமூர்த்தியும் சின்னத்தம்பி பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கியில் பணிபுரியும் லட்சுமணன் என்பவரும் கடந்த 2 ஆண்டுகளாக அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான நபர்களிடம், குறிப்பாக பெண்களிடம் வங்கியில் மானிய கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு வங்கியில் அதிக அளவு பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். அதற்காக நீங்கள் தங்க நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து மாதா மாதம் அதற்கு பணம் செலுத்தும் போது சிபில் ஸ்கோர் அதிகமாகும் என்றும், எந்த அளவிற்கு ரொக்கத் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்து பரிவர்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கடன் தொகை வாங்கி அதற்குண்டான மானியமும் வாங்கித் தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். 10 லட்சம் ரூபாய் கடனுக்கு 3 லட்சம் ரூபாய் மானியம் போக மீதி 7 லட்சம் ரூபாயை கட்டினால் போதும் என்றும், தற்போது செலுத்தக்கூடிய ரொக்கம் மற்றும் வங்கியில் அடமானம் வைக்கக்கூடிய நகைகள் அனைத்தையும் திருப்பி எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்ததாகவும் சசிகலா அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய சுமார் 30 பேர் கருணாமூர்த்தியிடம் 228 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,03,70,000 ரூபாய் ரொக்கத்தை வழங்கியுள்ளனர். இவற்றை பெற்றுக்கொண்ட கருணாமூர்த்தி வங்கிக் கடன் பெற்றுத் தராமலும் நகைகள் மற்றும் பணத்தை திருப்பித் தராமலும் மோசடி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு கருணாமூர்த்தி தலைமறைவாகி உள்ளதாகவும் தெரிகிறது. இதனையடுத்து கருணாமூர்த்தி மற்றும் அவரோடு இணைந்து மோசடியில் ஈடுபட்டதாக தனியார் வங்கி ஊழியர் லட்சுமணன் ஆகிய இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் அந்தியூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். கருணாமூர்த்தி நபர் 10 வருஷமாக லோனு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்பிக்கையின் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேராட்டம் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் லோன் வாங்கி தரதை சொல்லி டெபாசிட் கட்ட வேணும் கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லி போர்ச்சீட் பண்ணிக்கிட்டேன். அப்படிங்க அது கிட்டத்தட்ட ஒரு 300 பவுன் நகைங்க, கேஸ் ஒரு 4 கோடின்னு சொல்கிறாங்க. எனக்கு கருணாமூர்த்தின்னு 2 வருஷமாக பழக்கங்க. ஏற்கனவே ஜனா பேங்க்கில் இருந்து தான் லோன் வாங்கி கொடுத்தாரு. அதில் இருந்தால் பழக்கம். இப்போ இந்த 8 மாதமாக தான் நகை வாங்கி தரேன், நகை வாங்கி டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு மானிய லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 27 பவுன் நகை 10 லட்ச ரூபா ரொக்கம் கொடுத்துருக்குறாங்க. 20 லட்ச ரூபா லோன் வரும் உங்களுக்கு, வரவு செலவு அதிகமாக காமிச்சான்னு சொல்லி வாங்கினதுங்க சார். இந்த 3 மாதமாக கேட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு லோன் வேண்டாம் எங்களுக்கு கொடுத்துருன்னு கேட்டோங்க. இது எலெக்ஷன் சமயத்தில் எங்கேயுமே பண்ண முடியல, உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா. அப்படிங்க இந்த 10 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி கேட்கும்போது தான் சைட்டாருங்க சுவிட்ச் ஆஃப் போகணும். அப்புறம் தான் அந்தியூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அவர் கருணாமூர்த்திங்கிறவர் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நபார்டில் குழு லோன் வாங்கி கொடுக்குறதான்னு சொல்லி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன், நீங்கள் நகை நிறைய உங்கள் பேரில் சிபில் ஸ்கோர் அதிகமாகும், உங்கள் ஜுவல் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் 20 பவுன் கொடுத்துருக்கேன். அமௌண்ட் நான் 9 லட்சங்க. அமௌண்ட் எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு பொறுத்து நம்ம லோன் வாங்கிக்கலாம், அதிகமான வரவு செலவு காமிச்சா அந்தளவுக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க இங்கே அந்தியூர் ஸ்டேஷனில். கிட்டத்தட்ட 228 பவுனுங்க, அப்புறம் 1,30,70,000 டோட்டலாக ஏமாற்றிருக்காருங்க. இங்கே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும்
இன்னும் நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்க. அவங்களாம் வந்து சொன்னால் தான் எனக்கு எவ்வளோன்னு கன்ஃபார்மாக தெரியுங்க. கருணாமூர்த்திங்கிற ஆப்கோடிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு ஊரில் வேலமரத்தூரில் இருக்கிறாருங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு 10 வருஷமாக பழக்கங்க. சின்ன சின்ன அந்த லோனு குழு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருந்தாருங்க. அந்த நம்பிக்கையில் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, இந்த மாதிரி 5 லட்ச ரூபா மானிய லோன் இருக்குதுங்க, நீங்கள் வந்து ஒரு பேங்க் பேர் சொல்லலைங்க, நான் இருக்கிறேன் ஈரோடு ஹெட் ஆஃபீஸ்க்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தாருங்க. நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி, உங்ககிட்ட பணமோ இல்லை நகையோ ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் டெபாசிட் அந்த வரவு செலவு கணக்கு பார்க்குற மாதிரி பார்த்து கொடுத்துட்டு, நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் அந்த பணமும் அந்த நீங்கள் கட்டின பணமும் இல்லைன்னா நகையோ அந்த லோனு மானிய லோனுமே வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாருங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளாக ஃபோனும் எடுக்கல, எதுவும் எடுக்கலைங்க. புகாரை பெற்றுக்கொண்ட அந்தியூர் போலீசார் கருணாமூர்த்தி மற்றும் தனியார் வங்கி ஊழியர் லட்சுமணன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். அவர்களை கைது செய்தால்தான் மோசடியை எப்படி அரங்கேற்றினார்கள், மோசடி பணம் நகையை எங்கு வைத்துள்ளார்கள், அவர்களோடு வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் தெரியவரும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். 10 லட்சம் ரூபாய் கடனுக்கு 3 லட்சம் ரூபாய் மானியம் வாங்கித் தருவதாக கூறி 228 சவரன் நகை, 1 கோடி ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அந்தியூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.